உங்கள் காதலரிடம் காதலித்த காலத்தில் என்ன போய் சொன்னீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நான் யாரை சைட் அடிச்சிருக்கேன் எல்லா முதற்கொண்டுமே தெரியும். எல்லாத்தையுமே தெரியும். நான் எங்க சீனியர் பார்த்ததுல வந்து எல்லாமே வந்து ராகேஷ்க்குமே தெரியும். இன்ன வரைக்கும் கூட நான் சொல்லுவேன், அவங்க வந்து ஆன்லைன்ல வந்தா கூட அவர் வந்தாரு, நான் ஹாய் சொன்னேன், நாங்க பேசணும் அப்படின்னு. நீங்க சைட் அடிச்சவரை பத்தி சொன்னப்ப எல்லாம் அவருக்கு ஒன்றும் கோவலாம் வரலையா? இல்ல நானும் உண்மையை சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போகல. சைட் தானே. இப்ப கூட ஆபீஸ்ல வந்து யாராவது நல்ல பையன் டீ டெஸ்ட் பண்ணி சொன்னேன், செம்ம ஃபிகர்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பெண்கள் காதலிக்கும் போது என்ன போய் சொல்ல வேண்டியிருக்கிறது? நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறேன், வேற யார்கிட்டயும் பேசலடா. இதுதான் எல்லாத்தோட பெரிய போய். நீ ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். உங்க உயரம் பாக்குறதுக்காலாம் இல்ல. இந்த சாக்குல தஞ்சிக்கா பக்கத்துல கூட்டாலாம் யோசிக்க கூடாது, புரியுதா? எங்க ரொம்ப உயரமா இருக்கீங்க. ஓ அப்படியா? ஓகே, யார் சொன்ன போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நான் உங்க அடிமை. திரும்ப சொல்லுங்க. நான் உங்கள் அடிமை. இதுல உண்மையிலேயே இயல்பாகவே யாருக்கு போய் அதிகமா வருது? ஆண்களுக்கா பெண்களுக்கா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம இப்ப பொய் சொல்றோம் அப்படின்னா நமக்கு அதை சமாளிக்க தெரியாது, நம்ம மாட்டிப்போம். ஆனா அவங்க அதை சமாளிக்கிறதும் நல்லா சமாளிப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இயல்பாகவே பெண்கள் ஜாஸ்தி போய் சொல்லுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் இயல்பாகவே ஜாஸ்தி பேசுவாங்க. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கான். உங்களுக்கு பில் கேட்ஸ் தெரியுமா? பில் கேட்ஸ் எப்படி பணக்காரனா? பெண்களுக்கு போய் பேசுறது மட்டும் இல்ல, போய் கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும். இப்ப ஏதாவது ஒரு சுமாரான பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு அது போய் தான் தெரியும். ஆனாலும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் மங்களா, என்னடி மங்களா இருக்க? இயல்பா போய் வந்து ஆண்களுக்கு நல்ல ஈஸியாவே வரும். முக்கியமா ஹஸ்பண்ட்ஸ்க்கு நிறைய வரும். ஓகேவா? அதுல தான் லைஃப் ஓடிட்டு இருக்கு. யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? கேர்ள்ஸ் தான் சார் அதிகமா போய் பேசுவாங்க. ஓ, கேர்ள்ஸ் தான் அதிகமா போய் பேசுவாங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இப்போ காலேஜ் முடிச்சு லேட்டா வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, எங்கடா இருக்க அப்படிங்கப்பா. இப்பதான்ப்பா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுப்பா, இப்பதான்ப்பா சாரிப்பா லேட் ஆயிடுச்சுப்பா, டிராஃபிக் வரப்பா அதோ வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா டீ கடையில நின்று வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க. கோவிந்தா, வா கோவிந்தா, டீ குடிக்கிறியா? சொல்லு கோவிந்தா, தம்பிக்கு ஒரு டீ போடப்பா. வீட்ல என் அண்ணன் இருக்கான், நானும் அவனும் ஒரே கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்றோம். சோ அங்க குட் லுக்கிங் கேர்ள்ஸ் கிட்ட இவன் தான் போய் பேசியிருப்பான். ஏ பாஞ்சாலி, என்ன எங்க நாகூர் டவுனுக்கா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரியா? வர்றியாவா? பட் வீட்ல வந்து உனக்கு தெரியுமாடி அந்த பொண்ணு என்கிட்ட பேசினா, ரெக்வஸ்ட் வேற அனுப்பிச்சா FB ல என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனே இது பண்ணிப்பான். பட் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் தெரிவிக்க வேணாடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். போட. ஃபுட் விஷயத்துல நிறைய போய் சொல்லுவாங்க. இப்போ எங்க வீட்ல ஆர்த்தடாக்ஸ் வெஜிடேரியன் ஃபேமிலி. சைவமானா அசைவமானா அததுக்கு எழுதி ரோட்ல ஓட்டுறியா? எங்க வீட்டை தவிர சுத்தி இருக்கிற எங்க ஃபிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என் தம்பி நான் வெஜிடேரியன். ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் என் தம்பியோட ஃப்ரெண்ட், டே இன்னைக்கு பூஜைடா எங்க வீட்ல வாடா அப்படின்னா அன்னைக்கு அவங்க வீட்ல சிக்கன் அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்படியா? ஆனா எங்க வீட்ல நம்பவே மாட்டாங்க. அவன் வந்து சொல்லுவான், என்னடா நாடுறது அப்படின்னு கேட்பாங்க எங்க பாட்டி. கர்மா என்ன இப்படி நாறுது? சிக்கன் 65 சாப்பிட்டு வந்திருக்கேன், போடா படவா அப்படிமாங்க. உண்மையதான் சொல்லுவான். உண்மைதான் சொல்லுவான். உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டேங்குதுங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவான். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. ஓகே, வீட்டில் பெண்கள் என்ன போய் சொல்றாங்க? அப்படி பெண்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் போயிட்டு வந்த உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை பேச முடியாது. அந்த நேரத்துல போன் வரும், அவங்க அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க. போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்ட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ, எஸ் டெல் மீ டி. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பான், அது ரிப்ளை வரும். அவங்க கேட்பான், நாளைக்கு சாட்டர்டே சண்டே மாயஜ போலாமா? நோடி சாரி ஐ கான்ட் கம் பிகாஸ் தேர்ஸ் சோ many work in them. இந்த பத்திரிகையில கடிச்சோக எழுதி 10 ரூபாய் பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். அவங்க அப்பா நினைப்பார், பரவாயில்ல பொண்ணு மேனேஜர் பேசிட்டு இருக்குது, என்னமா பேசுப்ப நினைப்பாரு. ஆனா பேசுறது அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. வக்கா மக்க வச்சு முடிச்சு அவங்க அப்பா கேட்பார், யாருமா அப்படின்னு. இல்லப்பா ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ், நாளைக்கு 8 மணிக்கு ஜாப் இருக்கு, உடனே போகணும். போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல இப்படி தான் பேசுறீங்களா? வீட்ல இருந்து பேசுறவங்க அப்படியா? இல்ல சார். இது உண்மையா இல்ல கற்பனை பண்ணிக்கிறாங்களா? அப்படி நான் பேசவும் இல்லை, இது உண்மை சத்தியம். இதுவே பெரிய போய் சார், இதுவே பெரிய போய். பேச மாட்டோம். இதுவே பெரிய போய், இதுவே பெரிய போய் சார். ஏய், அந்த புள்ள இந்த புள்ளன்னு அடிச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமா, ஜாக்கிரதை. போச்சுக்கறாப்பா, போச்சுக்கறாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேச மாட்டோம். வெளியில எங்கயாவது போயிடுவோம், இல்லன்னா அவங்களுக்கு தெரியாம தான் பேசுவோம். அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றாங்க, உங்க அப்பா அம்மா அங்க உட்கார்ந்திருக்காங்க எதிரில, நீங்க எப்படி பேசுவீங்க? உண்மை பேசிடுவீங்களா? இல்ல போய் தான் பேசுவோம் சார். அதேதான் நாங்களும் பேசுவோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால வெளியே போறதுக்கு நீங்க போய் சொல்றீங்க, எஜுகேஷனுக்கு ஒரு டூலை யூஸ் பண்றீங்க. வேலிட் பாயிண்ட் அவர் வைக்கிறார். எவ்வளவு பேர் ட்ரூ? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க, அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? நான் வந்து பாதி போய் பாதி உண்மை சொல்வேன். ஹாஃப் டே தான்ப்பா, ஹாஃப் டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஹாஃப் டே கட் அடிப்பேன்ப்பா அப்படிம்பேன். ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல் டே கட் அடிச்சிருப்பீங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. வெளியில் போக போய் சொல்றீங்களா அப்ப வீட்ல? சோ கண்டிப்பா 70% வந்து நான் வீட்ல போய் சொல்லிட்டு தான் சார் போய். என்னடா இது? பிகாஸ் நான் வந்து லவ் பண்றேன், சோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுல்லாவே போய் தான் சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சதா? இப்போ பொண்ணுங்க போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மித்தபடி அம்மா அப்பாலாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடலாம். ரொம்ப பெரிய விஷயமே இருக்காது. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. போய் சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்ல வந்து இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே அடுத்தடுத்து சாலிடா போய் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மாதிரி 1000 போய் வந்துட்டே இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா
அம்மா அப்பாவிடம் அதிகம் பொய் சொல்லி ஏமாற்றுவது ஆண்களா பெண்களா? உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஷோக்காக இல்ல, நம்ம நேர்மையா பேசணும் அப்படின்னா பெண்கள் தான். Shut up nonsense bloody fool idiot. உங்ககிட்ட நான் 5 விஷயம் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் பொய்யா தான் இருக்கும். அது ஹேப்பன்ஸ். உங்க நம்பி ஷோ வேற நடத்துறமா? இல்ல அதுதானே நீங்க சொன்ன விஷயம் பெண்கள் தான் அதிகம் பொய் பேசுவாங்க, நீங்க அது உண்மை. அப்பாடா. கைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போய் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கைஸ்க்கு டோன்ட் கேர் ஆட்டிட்யூட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. I don't care. இங்கிலீஷ் சரி. நாங்கன்னா இப்ப போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அம்மா ஏமாத்திட்டோம், இதுக்கு மேல வேணாம் அப்படி சொல்லிட்டு நிறுத்திடுவோம். அவங்களுக்கு வந்து டோன்ட் கேர் ஆட்டிட்யூட் இருக்கும். சர்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பேரண்ட்ஸ் கேக்குறதே விட்டுருவாங்க அவங்க கிட்ட. ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுனா நல்ல வேளை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். நம்ம வீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா ரொம்ப கேஷுவலா போய் சொல்லுவோம். ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வெளி உலகம் தெரியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டே ஒரு ஆண் பொய் சொல்வதற்கு என்ன காரணம்? அவ்வளவுதான் கேள்வி. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. பெண்களால நம்மள வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆணாதிக்கம் தான் காரணம்னு நினைக்கிறேன். அறிவில்லை உனக்கு? இருப்பா முட்டாப்பல சோறுதீங்க என்ன திங்கறீங்க? அவங்க பொய் சொல்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், நீ பொய் சொன்ன அப்படின்னால இல்லையே நான் பொய் சொல்லலமாங்க. இல்ல நீ பொய் சொன்ன, இந்த பொய் சொன்ன, இந்த நேரத்துக்கு வெளியில போயிட்டு வந்திருக்க, இங்க போயிருக்க அப்படின்னு நாம சொன்னாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ சரி தான் கண்டுபிடிச்சால சார் நம்ம ஒத்துக்கலாம் ஆமான்றது கிடையாது சார். அந்த ஒரு ஹேபிட் வராது சார். அவங்க பொய் சொல்லிட்டு அதிலே ஸ்டபானா இருப்பாங்க மோஸ்டா. இதெல்லாம் எங்க ஃபேமிலில சகஜம். இதே நாங்க அவங்க கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வைங்களேன், ஒரு வெறுப்பேத்தக்கா சொல்லிட்டோம்னா அது அவங்களால ஏத்துக்க முடியாது. என்னடா புத்தலாட்டது? பெண்கள் வந்து வெளியில போறாங்க அப்படின்னா ஒரு அண்ணனாலையோ இல்ல ஒரு அப்பாவையோ கண்டிப்பா யாராலையும் ஒத்துக்கவே முடியாது. அது அனாவசியம். பொய் சொல்றதுல நாசூக்கா பொய் சொல்றது, நாசூக்கான பொய்கள் என்னவெல்லாம் பெண்கள் சொல்லுகிறார். நீதான் முக்கியம் அப்படின்னு. நான் கூட 100 வருஷம் வாழணும். நிறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே 2 குரூப்பா பிரியும் போது இவங்க தான் நடுவுல இருப்பாங்க, சென்டர் பாயிண்டா இருப்பாங்க. அப்போ ஒருத்தக்கிட்ட போய் சமாளிக்க மாதிரி நீ தானே முக்கியம், முக்கியம் கிடையாதுடா அவன் கிடக்குறான் நேத்து வந்தவன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படியே போய் அங்கேயும் பிளேட்டை மாத்தி போட்டுருவாங்க. ஒரு சேஃபா விளையாடுவாங்க அவங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதே இதை கொஞ்சம் ஆட் பண்றேன், பிடிச்சாலும் we are just friends அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. We are just friends. I love you da. But as a friend. யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் உண்மையே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட கேசினா ஃப்ரெண்டு, யாருன்னு சொன்னா டீடைல்ஸ் அதுக்கு மேல வராது. ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டு விட அதோட விட்டுறேன் அவ்வளவுதான். வேவியார் என் ஃப்ரெண்டுடா. உனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ யாரு? காதல்ல ஆண்களிடம் நீங்கள் என்னென்னலாம் பொய் சொல்லுகிறீர்கள்? சொல்லுப்பா சொல்லுங்கறல. கிளாஸ்மேட் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா பட் அதுல நான் ஒரு பையன் கிட்ட பேசுறேன்னா பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா டென்ஷன் ஆகி இப்படி இவன் தேவையா அப்படின்ற அளவுக்கு தோணிடும். அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சு. கேர்ள் ஃப்ரெண்ட்னா அவ வந்து கரெக்ட்டா ட்ரெஸ் பண்ணனும். ஆனா அந்த பொண்ணுக்குன்னு பார்த்தா ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருந்ததுன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. துப்பட்டாவை இப்படி போடணும், அதை விட்டுட்டு இங்க கட்டுறது ஸ்டைல். நமக்கு வந்து நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்ளோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அது எப்படி இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? அப்ப நம்ம மேல ஒரு தப்பான ஒரு தாட் வந்துரும். ஏன்டா தப்பா முடிவு பண்ற? பேசிட்டு தானே இருப்ப, எல்லா பசங்ககிட்டயும் நீ பேசிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பான தாட் வந்துட கூடாதுன்னு தான் நம்ம போய் சொல்றோம். நிறைய நண்பர்கள் இல்லை என்று போய் சொல்வீர்கள். ஆமா உங்கள் காதலரிடம் காதலித்த காலத்தில் என்ன போய் சொன்னீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நான் யாரை சைட் அடிச்சிருக்கேன் எல்லா முதற்கொண்டுமே தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எல்லாத்தையுமே தெரியும். நான் எங்க சீனியர் பார்த்ததுல வந்து எல்லாமே வந்து ராகேஷ்க்குமே தெரியும். இன்ன வரைக்கும் கூட நான் சொல்லுவேன், அவங்க வந்து ஆன்லைன்ல வந்தா கூட அவர் வந்தாரு, நான் ஹாய் சொன்னேன், நாங்க பேசணும் அப்படின்னு. சோ அவங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், அது ரொம்ப அழுதுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னு அது ரொம்ப அழுதுச்சு அப்படின்னு. சரி பேசிக்கோ, என்ன பண்ண முடியும்? நீங்க சைட் அடிச்சவரை பத்தி சொன்னப்ப எல்லாம் ஒரு கோவம்லாம் வரலையா? இல்ல நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போல இல்ல. ஆமா செய்வேன் வேற என்ன சொல்லணும், இருந்துட்டு போதுங்க. என்ன சைட் தானே. இப்ப கூட ஆபீஸ்ல வந்து யாராவது நல்ல பையன் நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணி சொன்னேன், செம்ம ஃபிகர்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவர் கூட தான் சொல்லுவாரு, யாராச்சும் ஒரு பொண்ணு பார்த்தா ஏசி கோயிங் அப்படின்னுவாரு. ஏசி கோயிங்னா யாராச்சும் ஒருத்தவங்க மாடனா ரொம்ப மாடனா ஹைஃபையா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுங்க பேர் ஏசி இஸ் கோயிங் அப்படின்னா மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அக்செப்டபிள். அப்படிலாம் தெரியல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பெண்கள் காதலிக்கும் போது என்ன போய் சொல்ல வேண்டியிருக்கிறது? நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசுறேன், வேற யார்கிட்டயும் பேசலடா. இதுதான் எல்லாத்தோட பெரிய போய். ஏய் கட் பண்ணு அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். பொதுவாக பசங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வேற வழி இல்லாம எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நான் தெரியலன்னு சொல்ல வேண்டியதாயிடும். உங்களுக்கு தெரியாது செட்டியாரமா? டேய் தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? என்ன மாதிரி விஷயம்லாம் தெரியலன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் கூட பயப்படுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோட் கிராஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே கூட ஐயோ லாரி வருது, ஐயோ பஸ் வருது, நான் கூட பூனை வந்துடுது அதெல்லாம் ஓகே. நான் ஆக்டிங் குடுக்குறான் சார் அவன். ஐயோ 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 என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். பசங்களுக்கு கொஞ்சம் அம்மாஞ்சி பொண்ணு புள்ள பிள்ளைனா பிடிக்கும். இன்னசென்ஸ் தான் பிடிக்குது அவங்களுக்கு.
இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. பசங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்வாங்க, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், உனக்காக நான் வீட்டை விட்டு கூட வர தயார். அதுவே ஒரு பெரிய போய் தான். நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன்டா. தென் அதுக்கு ஒரு ஃபேவரட் மெசேஜ் கூட இருக்கு, அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க வந்து எதுக்கு லவ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு லவ் பண்ணுவாங்க. பொண்ணுங்க எதுக்கு லவ் பண்றாங்கன்னா நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்மள பிரிச்சு வச்சிருவாங்க. சோ அதுக்காகவே லவ் பண்ணுவாங்க. என்ன வாழ விடுங்க. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? தன்ஷிகா நீங்க என்ன போய் சொல்லிருக்கீங்க? நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன். லவ்ல டேய் கேக்குறான்ல சொல்றா. லவ் பண்ணது இல்லையா? பண்ணலையா? முதல் போய் ஓகே நல்லா இருக்கு. அப்புறம் பொண்ணுங்களுக்கு ஆண்கள் சொல்றதுல என்ன மாதிரியான பொய்கள் பிடிக்கும்? உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்றேன். அது பொய்யா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் ஆமா எவன் உசுர கொடுப்பான்? உயிரை கொடுக்கறதுனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன். அதுதான் பாப்பா. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பேய்க்கு பயம் இல்லைன்னு சொல்றது. அம்மா பக்கத்துல இருந்துட்டு வச்சுட்டு போத்திட்டு படுத்துட்டு இருப்பாங்க. எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை பேய் படம் பாப்பேன். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பயத்துல மூச்சா போயிடுவான். எங்களை மடக்கிறதுக்காக சொல்ற அத்தனை பொய்யுமே நாங்க விரும்புவோம். ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். உங்க உயரம் பாக்குறதுக்கு காலம் இல்ல. இந்த சாக்குல தன்சிகா பக்கத்துல கூட்டான்லாம் யோசிக்க கூடாது, புரியுதா? ஏங்கண்ணே நம்ம இங்க இருக்க வேணாம். ஆமா ஜெயில போயிருங்க. தன்சிகா கிட்ட நீங்க என்ன அழகான போய் சொல்லுங்க. எங்க ரொம்ப உயரமா இருக்கீங்க. ஹீல்ஸ் போட்டிருக்கேன். ஓ அப்படியா? குஞ்சு கால பாக்குறா. இவ்ளோ பெரிய ஹீல்ஸ் கை விட மச்சான். குத்து வச்சவன்டா நீ. தன்சிகா கிட்ட என்ன அழகான போய் சொல்லுங்க. ஐ எம் ஸ்டில் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பொய். என்னங்க உண்மையை தான் சொல்றேன். ஐ எம் நாட் மேரிட். ஐ அம் நாட் மேரிட். ஐயோ எங்க இருக்காங்க? ஓய் வந்திருக்காங்களா? வரலையா? வேற என்ன போய் சொல்லுவீங்க? நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா உள்ளங்கையில வச்சு தாங்க தாங்க தாங்க. காட்டுங்க அந்த கையை காட்டுங்க. கை நீட்டு. என்னோட அதிகமா வேலை செஞ்சிருப்பான் போல கை ரேகே காணும். நான் உங்கள் அடிமை. கடவுள் படைச்ச ஒரே நல்ல விஷயம் நீங்க தான். ஓ இதெல்லாம் பொய் தானே? கொஞ்ச நேரம் உண்மை. நீங்க மட்டும் ஃபீல் ஆயிராதீங்க. பொய். நிலா தரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னால சொன்ன பொய். இத பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே யார் சொன்ன பொய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நான் உங்க அடிமை. திரும்ப சொல்லுங்க. நான் உங்கள் அடிமை. வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஸ்பீக்கிங்ல அதுல பொய் வேணும் அப்படின்னீங்க. என்ன மாதிரி பொய் வேணும்? எப்படி பொய் சொல்றீங்க அதுல? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். பக்காவா தமிழ்நாட்டு பொண்ணு, அதுவும் பிறந்ததுல இருந்தே தமிழ் பொண்ணு தான். ஆனா ஒரு கடைக்கு போனீங்கன்னா கூட இங்கிலீஷ்ல டேக் தி பிரெட் அப்படின்ற ஒரு இது, அந்த பிரெட் எடுங்க சார் அப்படின்றது கிடையாது. அதே இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? You want yourself to be focused. ஒரு ஆக்ஷன், கண்ணை நிறைய வாட்டி சிமிட்றது, கையை ஆட்டி ஆட்டி பேசுறது. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. கையை ஆட்டி ஆட்டி பேசுறது, ஒரு முடி ஒரு 10 வாட்டி இப்படி எடுத்து விடுறது. So the way of talking, ஒரு way of slang டிஃபர் ஆகும். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா சாதாரணமா கங்க்ராட்ஸ்ன்றது congrats அப்படினு something they turn and see. என்னது அது வித்தியாசமா என்ன சொல்றீங்க? வே ஆஃப் அந்த வேர்டை கேட்டிருக்க கூட மாட்டோம், அதுக்கு அர்த்தம் கூட நமக்கு தெரியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? தமிழ்லயே சொல்றேன். ஆனா நிறைய வாட்டி அந்த வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பேசுறதுல. what a crack is that, what the அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் வரும்போது they turn around, see what she speaking அப்படி எட்டி பார்க்கறாங்க. so you need that. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆனா உங்களுக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா you want to show yourself, you want to act as if. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நீங்க என்ன பண்றீங்க? Actually I'm a teacher. ஒரு டீச்சர். குட் டீச்சர். இன்னொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆண்டு இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.